ஒரு வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நான் ஏதாட்டும் நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேனா? பட்டாவும் வரல. எல்லாத்துக்கும் காசு கொடுத்த பிறகு அது எல்லாத்தையும் காசு கொடுத்த பிறகு நீங்க கேக்குறீங்க பட்டா வேணாம்னு சொல்லிட்டு நான் காசு கொடுத்து நான் திருப்பி கேட்க முடியுமா? இல்ல கையெழுத்து போடுறது 8 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. 8 பேருக்கு எல்லாத்துக்கும் முடிச்சிருக்கு. நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என்னதான் பண்றது சார்? இப்ப 10 பேர் வந்திருக்காங்க. என்ன செய்ய சொல்றீங்க? வாங்கி காசு வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அவன் தான் கொடுத்தான். நான் என்ன செய்யட்டும்? எல்லாரும் கையெழுத்து போட்டா ஒப்படை நகல் கொடுத்தாச்சு. சார் ஒரு பட்டாக்கு எவ்வளவு வாங்குனீங்க அப்பனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, நீங்க தான் காசு கொடுத்தேன்னு சொல்றீங்க. இங்க யாரும் காசு நாங்க வாங்கவே இல்லை அப்படிங்காங்க. அப்படியா? நீங்க பைசா வாங்கின அப்பனா வாங்கல அப்படித்தானே? எனக்கு கிடையாது. இதுல உங்களுக்கு கிடையாது அப்படித்தானே? எதுக்கே அந்த மாதிரி தோண்டி தோண்டி சரி வைங்க. ஒரு வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நான் ஏதாட்டும் நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேனா? பட்டாவும் வரல. எல்லாத்துக்கும் காசு கொடுத்த பிறகு அது எல்லாத்தையும் காசு கொடுத்த பிறகு நீங்க கேக்குறீங்க பட்டா வேணாம்னு சொல்லிட்டு நான் காசு கொடுத்து நான் திருப்பி கேட்க முடியுமா? கையெழுத்து போடுறது 8 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. 8 பேருக்கு எல்லாத்துக்கும் முடிச்சிருக்கு. நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என்னதான் பண்றது சார்? இப்ப 10 பேர் வந்திருக்காங்க. என்ன செய்ய சொல்றீங்க? வாங்கி காசு வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அவன் தான் கொடுத்தான். நான் என்ன செய்யட்டும்? எல்லாரும் கையெழுத்து போட்டா ஒப்படை நகல் கொடுத்தாச்சு. சார் ஒரு பட்டாக்கு எவ்வளவு வாங்குனீங்க அப்பனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, நீங்க தான் காசு கொடுத்தேன்னு சொல்றீங்க. இங்க யாரும் காசு நாங்க வாங்கவே இல்லை அப்படிங்காங்க. அப்படியா? நீங்க பைசா வாங்கின அப்பனா வாங்கல அப்படித்தானே? எனக்கு கிடையாது. இதுல உங்களுக்கு கிடையாது அப்படித்தானே? எதுக்கே அந்த மாதிரி தோண்டி தோண்டி ஒரு வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நான் ஏதாட்டும் நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேனா? பட்டாவும் வரல. எல்லாத்துக்கும் காசு கொடுத்த பிறகு அது எல்லாத்தையும் காசு கொடுத்த பிறகு நீங்க கேக்குறீங்க பட்டா வேணாம்னு சொல்லிட்டு நான் காசு கொடுத்து நான் திருப்பி கேட்க முடியுமா? கையெழுத்து போடுறது 8 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. 8 பேருக்கு எல்லாத்துக்கும் முடிச்சிருக்கு. நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என்னதான் பண்றது சார்? இப்ப 10 பேர் வந்திருக்காங்க. என்ன செய்ய சொல்றீங்க? வாங்கி காசு வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அவன் தான் கொடுத்தான். நான் என்ன செய்யட்டும்? எல்லாரும் கையெழுத்து போட்டா ஒப்படை நகல் கொடுத்தாச்சு. சார் ஒரு பட்டாக்கு எவ்வளவு வாங்குனீங்க அப்பனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, நீங்க தான் காசு கொடுத்தேன்னு சொல்றீங்க. இங்க யாரும் காசு நாங்க வாங்கவே இல்லை அப்படிங்காங்க. அப்படியா? நீங்க பைசா வாங்கின அப்பனா வாங்கல அப்படித்தானே? எனக்கு கிடையாது. இதுல உங்களுக்கு கிடையாது அப்படித்தானே? எதுக்கே அந்த மாதிரி தோண்டி தோண்டி சரி வைங்க.